வணக்கம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கு பலன்கள் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி மாறி இருக்கிற ராசிகளுக்கு சொல்கிறோம். எப்படி இருக்க போகிற இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, சந்தோஷம். உங்கள் பிறவிபலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கு வெற்றியை தேடித்தரும். உறுதி. அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. குலதெய்வத்தை நினச்சி விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுந்தரானந்தரே போற்றி, ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. ரிஷபராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. வீண் செலவுகள் வர வாய்ப்பு. வீண் பேச்சு எல்லாம் கவனமாக இருக்கணும். 3 நட்சத்திரமும். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, ஞாயிறு. 7 வடக்கு பச்சை, திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, கதிரே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான் நிறைய இருக்குது. படித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம். நடுவில் தண்ணி குடிக்கலாம், பால் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம். மற்றபடி எதுவும் சாப்பிட வேண்டாம். ஏங்க, சந்திர கிரகணம் இருக்குது, செஞ்சுருங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, அதுவும் நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பு. உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை 3 நட்சத்திரத்துக்கும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றியை தேடித்தரும். சிறப்பு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், ஞாயிறு. 2, 1 கிழக்கு மேற்கு, பச்சை, மஞ்சள், திங்கள். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. அது குறைக்கணும். அது அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது, அதை தடுக்கணும். என்ன பண்ணுறது? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம், திங்கக்கிழமையும் தீபம். 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:30 மணிக்கு அப்புறம் சாப்பாடு வேண்டாம், பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம். திங்கக்கிழமை காலையில் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அனந்தனே போற்றி. திருப்பாவை, திருவம்பாவை புஸ்தகம் இருக்குது. ஆண்டாள் அருளியது திருப்பாவை, மாணிக்க வாசகர் அருளியது திருவம்பாவை. இதை படித்து பாருங்கள். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகள் மட்டும் போட்டோம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 2 நாளுமே நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. சார், கரெக்டாக எத்தனை மணிக்கு சார் முடியுது சந்திராஷ்டமம்? ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இருக்குது, 3 நட்சத்திரத்திற்கும். திங்கக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே எதுக்கு ரிஸ்க்கு? சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் ஞாயிற்றுக்கிழமை திசை நேரம் கிடையாது. திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அனுகூலமான எண், திசை நேரம் கிடையாது. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, கதிரே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான் நிறைய இருக்குது. படித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம். நடுவில் தண்ணி குடிக்கலாம், பால் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம். மற்றபடி எதுவும் சாப்பிட வேண்டாம். ஏங்க, சந்திர கிரகணம் இருக்குது, செஞ்சுருங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, அதுவும் நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் சார் எப்போ இருந்தது? எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல் 1 மணியிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும்.
அதனால் பகல் 1 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பகல் 1 மணிக்கு அப்புறம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்கிறத குறைக்கும். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் பகல் 1 மணிக்கு அப்புறம் கிடையாது. சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் இருக்கார், ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகள் மட்டும். பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. திரும்பவும் சொல்லிடும். ஆமாம், 3 நட்சத்திரத்து குலதெய்வத்தை நினச்சி விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுந்தரானந்தரே போற்றி, ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பேச்சு சாமர்த்தியம் 2 நாட்களுக்கும் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 3, 4, மேற்கு, கிழக்கு, வெள்ளை, மஞ்சள், ஞாயிறு. 2, 1 வடக்கு, தெற்கு, பச்சை, வெள்ளை, திங்கள். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. அது குறைக்கணும். அது அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது. அதை தடுக்கணும். என்ன பண்ணுறது? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம், திங்கக்கிழமையும் தீபம். 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:30 மணிக்கு அப்புறம் சாப்பாடு வேண்டாம், பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம். திங்கக்கிழமை காலையில் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அனந்தனே போற்றி. திருப்பாவை, திருவம்பாவை புஸ்தகம் இருக்குது. ஆண்டாள் அருளியது திருப்பாவை, மாணிக்க வாசகர் அருளியது திருவம்பாவை. இதை படித்து பாருங்கள். 2 நாளும் 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லது. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு, மேற்கு, வெள்ளை, மஞ்சள், ஞாயிறு. 2, 1 வடக்கு, கிழக்கு, பச்சை, வெள்ளை, திங்கள். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. அது குறைக்கணும். அது அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது. அதை தடுக்கணும். என்ன பண்ணுறது? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம், திங்கக்கிழமையும் தீபம். 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:30 மணிக்கு அப்புறம் சாப்பாடு வேண்டாம், பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம். திங்கக்கிழமை காலையில் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அனந்தனே போற்றி. திருப்பாவை, திருவம்பாவை புஸ்தகம் இருக்குது. ஆண்டாள் அருளியது திருப்பாவை, மாணிக்க வாசகர் அருளியது திருவம்பாவை. இதை படித்து பாருங்கள். 2 நாளும் 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். அவசரம், பதட்டம், வேகங்கிற பேரில் நிதானம் குறைஞ்சு இருக்குது. ஜாக்கிரதை. 2 நாளும் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு, வெள்ளை, ஞாயிறு. 2 வடக்கு, பச்சை, திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, கதிரே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான் நிறைய இருக்குது. படித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம். நடுவில் தண்ணி குடிக்கலாம், பால் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம். மற்றபடி எதுவும் சாப்பிட வேண்டாம். ஏங்க, சந்திர கிரகணம் இருக்குது. செஞ்சுருங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, அதுவும் நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. தேவையற்ற வம்பு வழக்கு வரும். கோபம், தேவையற்ற பேச்சு இருக்குது. 3 நட்சத்திரத்திற்கும் வழிபாடு நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை, ஞாயிறு. 7 வடக்கு, மஞ்சள், திங்கள். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து
பகல் 1:30 மணிக்கு அப்புறம் உணவு வேண்டாம், பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கலாம். இது ஞாயிற்றுக்கிழமை. 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும், நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர் உண்டு, வெற்றி, நல்லது, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. குலதெய்வத்தை நினச்சி விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுந்தரானந்தரே போற்றி, ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. குலதெய்வத்தை நினச்சி விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுந்தரானந்தரே போற்றி, ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வீண் வீம்பு, வீண் கர்வம், வீண் அலட்டல் அதிகமாக இருக்கிறது. 3 நட்சத்திரத்திற்கும் பரிகாரம் பண்ணணும், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, ஞாயிறு. 3, வடக்கு பச்சை, திங்கள். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து பகல் 1:30 மணிக்கு அப்புறம் உணவு வேண்டாம், பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கலாம். இது ஞாயிற்றுக்கிழமை. 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும், நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே பிரமாதம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறைபலமான பெருந்தன்மையும் சாதுரியமான கூர்மையான அறிவும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 3, 4, வடக்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள், ஞாயிறு. 1, 9, வடக்கு தெற்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாம, வைத்தறிச்சல், திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. அது குறைக்கணும். அது அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது, அதை தடுக்கணும். என்ன பண்ணுறது? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம், திங்கக்கிழமையும் தீபம். 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:30 மணிக்கு அப்புறம் சாப்பாடு வேண்டாம், பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம். திங்கக்கிழமை காலையில் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அனந்தனே போற்றி. திருப்பாவை, திருவம்பாவை புஸ்தகம் இருக்குது, ஆண்டாள் அருளியது திருப்பாவை, மாணிக்க வாசகர் அருளியது திருவம்பாவை. இதை படித்து பாருங்கள். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.